லாஜிஸ்டிக் ஃபார்ம்ன்றது ரைஸுக்கு கீழே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தொடர்ந்து இப்போ என்னுடைய இந்த நானும் எப்படி ரைஸுக்கு இன்வால்வ் ஆனதை பற்றி சொன்னால் தான் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் ஸ்டார்ட்டில் வந்து இப்போ ஒரு 4 ஆண்டு காலமாக வந்து ரைஸோட பயணிச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீ ராசமாணிக்கம், உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கும் தெரியாதாக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் முதல்ல ரைஸில் ஆரம்பித்த போது என்னுடைய கம்பெனி வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி ஏரோலைன்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35 வருட காலமாக நாங்கள் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன். நான் ஒரு 30 இயர்ஸாக அந்த லாஜிஸ்டிக்கில் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஓவர் 120 கண்ட்ரிக்கு நாங்கள் பார்ட்னர்ஷிப்பு மற்றது எல்லாமே போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து வேர் ஹவுசிங், கஸ்டம் ப்ரோக்கரேஜ்கள் இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஓனாக செய்துட்டு இருக்கோம் வேர் ஹவுசிங்லேருந்து. அப்போ இதில் நான் என்னென்னா, நான் துபாயில் நடந்த 9வது மகாநாட்டுக்கு சென்றபோது ஃபாதர் சொல்லியிருந்தாரு, இப்போ லொஜிஸ்டிக்கை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோன்னே, இப்போ நாங்கள் எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் லொஜிஸ்டிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய லொஜிஸ்டிக்கில் வந்து தமிழ் லொஜிஸ்டிக்காக நிறைய இருக்கணும். அதாவது ஃப்ரைட் போர்ட்லிங்கோ இல்லாட்டி வேர் ஹவுசிங்கோ கொரியரில். ஆனால் எனக்கு அந்த அந்த நெட்வொர்க்கு போய் தான் புதுசாக பழக்கமாக இருந்தது. பிறகு திடீரென்று பார்த்தா இந்த தமிழ் ரைஸ் அண்ட் ஒரு நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒரு மகாநாடு நடந்த அதை பார்த்தோன்னே எனக்கு சிமிலராக வந்து நாங்கள் தமிழ் லொஜிஸ்டிக்கும் இதுக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. என்னன்னு சொன்னால் இந்த 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 எங்களுடைய தமிழ் என்டர்பிரனர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் இப்போ வந்து ஐடி துறையாக இருக்கலாம், இல்லாட்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், ஃபார்மா இண்டஸ்ட்ரி அண்ட் அப்படி. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் லொஜிஸ்டிக் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாது. அதாவது அதான் என்னுடைய நோக்கத்தில் இருந்தது. அந்த இதில் தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஒரு 2-3 ஆண்டாக நான் பாதத்தை கேட்டேன். நாங்கள் எங்களோட ரைஸு கீழே வந்து அதாவது குளோபல் தமிழ் லொஜிஸ்டிக் ஃபோம் அண்ட் ஒரு 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 நெட்வொர்க் இதை நாங்கள் உருவாக்கும்ன்றதுக்கு ஃபாதர் எங்களுக்கு சொன்னார், ஓகே நீங்கள் செய்யலாம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரைஸினுடைய ஏன்னா ரைஸில் உள்ள மெம்பர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய நெட்வொர்க்கை நாங்கள் டெவலப் பண்ண முடியுமோ அதுக்காக நாங்கள் அவைக்கு சப்போர்ட்டாக, அதாவது இப்போ ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ சோழர் காலத்தில் பண்டைய காலத்திலேருந்தே கூடி இப்போ தமிழர் தான் எங்கேயுமே எந்த நாட்டில் எங்கேயுமே ஒரு வெற்றியாக ஒரு லொஜிஸ்டிக்கில், அதாவது டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அப்போருந்தே ஒரு ஒரு முன்னேற்றமாக தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் தமிழர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் நாங்கள் செயல்பட்டு அந்த பண்டைய காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும். அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னேன், இப்போ வந்து இப்போ யூரோப்பை பொறுத்தளவுன்னு சொன்னால் நாங்கள் இப்படி எங்களை போல புலம்பெயர்ந்த மக்கள் வந்து லொஜிஸ்டிக்கில் ஒரு பெரிய பெரிய பிளேயராக இருக்கிறாங்க. அதே மாதிரி உலகம் பூரா இன்றைக்கு தமிழ் லொஜிஸ்டிக்கில் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட ஓவராலாக 100,000 குளோபலா லொஜிஸ்டிக் கம்பெனி இருக்குன்னு சொன்னால் அதில் 10% கிட்ட தமிழ் லொஜிஸ்டிக் கம்பெனிகள் இருக்குது. அப்போ அந்த ரீதியில் தான் நாங்கள் இப்படி ஒரு தமிழ் லொஜிஸ்டிக் ஒரு ஃபார்மா ஆரம்பித்து அவர்களை இணைத்தோம்னு சொன்னால் எங்களுடைய செயல்பாடு இன்னும் வலுவாக இருக்குமே. நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் போய் உலக அளவு வந்து ஒவ்வொரு நாட்டோட சேர்ந்து அந்தந்த நாடோட அந்த நாட்டு மக்களோட சேர்ந்து ஒவ்வொரு மொழி கலாச்சாரங்களோட சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ ஜெர்மனோட பேசணும், இட்டாலி பேசணும். அப்போ நாங்கள் தமிழில் பேசி ஒரு ஒரு என்டர்பிரனராக பார்க்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த ஒரு லொஜிஸ்டிக் ஃபார்மை வந்து ரைஸு கீழே செய்யணும்னு சொல்லித்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் அந்த லோக்கோவை ராம் இருக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சரி, தெரியுதா? ஓகே, இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த லொஜிஸ்டிக் ஃபார்மை வந்து நாங்கள் வந்து மலேசியாவில் நடக்கிற 15வது மகாநாட்டில் வந்து இதை நாங்கள் ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணுறோம். இது ரைஸின்ற நெக்ஸ்ட்டாக காட்டுங்க. ஓகே, இதில் யார் வந்து இந்த லொஜிஸ்டிக், அதாவது ஜிஎல்எஃப் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னால், இப்போ வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி, ஷிப்பிங் லைன், வேர் ஹவுசிங், இ காமர்ஸ், கொரியர்,
கஸ்டம் புரோக்கேஜ் அண்ட் இவங்கள் அதாவது இதுவெல்லாம் வந்து நாங்கள் அந்த லொஜிஸ்டிக்கோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். அதை விட நாங்கள் வந்து ஐடி டெக்னாலஜி கொண்டு ஐடிஐ இனோவேஷன் மற்றது ஏஐ கம்பெனிகள் இப்படியான அதாவது எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான சிஸ்டங்களை ப்ரொவைட் பண்ணுறவங்களும் சேர்ந்து என்ன சொன்னால் எங்கள் லொஜிஸ்டிக்கு வந்து இவங்களுடைய சப்போர்ட்டு தேவை. அதே மாதிரி மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டரோ அதில் இப்போ நாங்கள் ரேட் ஆர்கனைசேஷன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவ்வளோ எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த இந்த எங்களோட ஜிஎல்எஃப்ல வந்து ஒரு ஒரு மெம்பர் ஆகி நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு இதுக்கு கீழே செயல்படுற மாதிரி, அதாவது ரைஸுக்கு கீழே நிறைய நிறைய டிவிஷன் இருக்கிற போல இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கு அவைக்கு ப்ரொவைட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஎல்எஃப். அடுத்தது போகலாம். ராம் அடுத்த செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ எங்களோட மிஷன் இது வந்துன்னு சொன்னால் கனெக்டிங் வந்து குளோபல் லொஜிஸ்டிக் கம்பெனி, அதாவது ஃபுல்லாகவே இப்போ எங்களை போல தமிழ் லொஜிஸ்டிக் கம்பெனியோட சேர்ந்து குளோபலாக இருக்கிற அடுத்த நெட்ஒர்க். இப்போ இதுவரை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டா நான் மோர் தென் ஒரு 5 நெட்ஒர்க்கில் இருக்கிறேன். 5 நெட்ஒர்க் வந்து குளோபலாக வந்து பெரிய நெட்ஒர்க்கள். இப்போ என்ன இப்போ இதில் உள்ள எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நெட்ஒர்க்கில் இருந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதில் ஒரு வித்தியாசமாக, அதாவது எங்களுடைய தமிழ் என்டர்பிரனரோட சேர்ந்து நாங்கள் அவர்களை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது ஓகே, இதுதானே இப்போ நாங்கள் மோஸ்ட்லி வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இந்த வேர்ல்டு வைட்டாக வந்து ஒரு 100,000க்குள்ளே இருக்கிறாங்க லொஜிஸ்டிக் கம்பெனி. அதில் 10% தமிழ் ஆக்களை நாங்கள் வந்து இந்த நெட்ஒர்க்கில் இணைக்கணும். அதே நேரத்தில் நான் அவங்கள வந்து எப்படி அவர்களுக்குரிய சலுகைகள், இப்போ நான் இந்த இதில் வந்து ஷார்ட் இன்ட்ரடியூஸ்டாக நான் எங்களுடைய பெனிஃபிட் சலுகை எல்லாம் வந்து நான் எங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ இந்த மலேசியா நடக்கிற இதில் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் போங்க. ஓகே, இதைத்தான் நான் சொன்னதான் திருப்பி என்ன சொல்கிறேன். இப்போ நான் அடுத்தது இதில் வந்து நான் நியூட்ரலாக இந்த 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 நெட்ஒர்க் வந்து ஒருத்தரும் ஓனர் கிடையாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு மெயினான ஒரு நியூட்ரலாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். சொன்னால் நாங்கள் இப்போ வந்து வேறு நெட்ஒர்க்களுடன் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அதை அப்போ நாங்கள் வந்து நியூட்ரலாக தான் இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அடுத்தது போங்க. ஓகே, இதில் என்ன செய்யலாம்னு சொன்ன மெம்பர் பெனிஃபிட்டில் வந்து தான் அனுவல் கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் ரைஸில் வந்து 14 மகாநாடு செய்துட்டோம். இது வந்து 15வது மகாநாடு. இப்போ வந்து எங்களுடைய சரவணன் சின்னப்பன் அவர்களுடைய தலைமையில் வந்து இங்கே கோலாலம்பூரில் வந்து பினாங்கில் பினாங்கில் வந்து 14, 15, 17 3 நாட்கள் வந்து நடக்க போகுது. இந்த மகாநாட்டில் வந்து நாங்கள் என்ன சொன்னால் அவங்க மகாநாட்டில் நடக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டரில் இருக்க வந்து நாங்களும் லொஜிஸ்டிக்னு ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு புதுசாக ஆறார் இணைந்திருக்கிறார்கள், ஆறார் இணைய போகிறார்கள், அவர்களெல்லாம் ஒன்றிணைச்சு நாங்கள் ஒரு ஒரு குரூப்பாக ஆரம்பிக்கிறோம். அடுத்தடுத்த மகாநாடுகள் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வந்து 2027 நாங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய ஒரு டாவத்தில் சேர்த்த மாதிரி அதோட பெரிய ஒன்று செய்ய பிளான் பண்ணி அப்போ அந்த மாதிரி மகாநாட்டில் வந்து நான் ஒரு 500 மேற்பட்ட லொஜிஸ்டிக் மெம்பரையே கொண்டு இருக்கிறோம். அப்போ அதே போல தான் நான் எங்களுடைய இந்த ஈவெண்ட்டு மற்றது வந்து இந்த நெட்ஒர்க்கில் வந்து நிறைய இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது இப்போ அவங்கள வந்து நார்மலாக என்னென்ன இந்த இனோவேஷன் ஃபோக்கஸில் வந்து நாங்கள் எல்லா நெட்ஒர்க், அதாவது குளோபலில் உள்ள அத்தனை நெட்ஒர்க்களோடையும் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போ அவர்களுடைய சர்வீஸ்கள் எங்களுக்கும் தேவை, எங்களுடைய சர்வீஸ் அவர்களுக்கும் தேவை. அப்போ நாங்கள் அவர்கள் எல்லாரையும் ஒரு இணைப்பு பாலமாக இணைக்கிறது தான் இந்த எங்களுடைய இந்த குளோபல் லொஜிஸ்டிக் ஃபோம். அடுத்தது போங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த குளோபல் லொஜிஸ்டிக் ஃபோம் வந்து சுவிட்சர்லாண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதாவது இப்போ இதுக்கு மேற்கொண்டு இதில் எங்களுக்கு வெப்சைட் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் இதில் மேற்கொண்டு அறிவிச்சு கொள்ளலாம். நான் இப்போ அடுத்தது வந்து நான் இப்போ உங்களுக்கு அதாவது நான் இப்போ இது முடிக்க அப்புறம் நம்ம சுவிட்சர்லாண்டை பற்றியும் லொஜிஸ்டிக் குளோபலாக நாங்கள் தமிழ் இதை பற்றி நான் திருப்பி அடுத்த முடிவில் பேசுகிறேன். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் ஏற்கனவே எங்களோட தமிழ் அதாவது ரைஸ் குளோபல் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில். அந்த 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 அவங்க லிங்க் அனுப்புவாங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மற்றும்படி இப்போ அடுத்ததாக வந்து இந்த மகாநாட்டுக்கு ஏன் நாங்கள் இந்த லொஜிஸ்டிக் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மகாநாட்டை இதை பற்றி விவரத்தை பற்றி எங்களோட சரவணன் சின்னப்பன் சார் அதாவது உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்னு நம்புகிறேன். சரவணன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
தேங்க்யூ. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கு சங்கேனி முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இன்றைய லாஜிஸ்டிக் இந்த டாபிக்ல வந்து நிகழ்ச்சியை வழிநடத்தி வருகின்ற மதிப்புக்கும் அன்பிற்கும் பாசத்துக்கும் கூறிய டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களே. திரு டாக்டர் ராசமாணிக்கத்தோட தலைமையில் நம்ம நினைக்கிற 2023 24 டாவோஸ் மாநாடு வந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மாநாடு வந்து முதல் மாநாடு மதுரை, இரண்டாவது மாநாடு வந்து மலேசியாவில் நடந்த பிறகு இந்த மலேசியாவில் நடக்கும்போது இது வந்து அனைத்து உலக மாநாடாக மாறுனுச்சு. டாவோஸில் போன பிறகு என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் மற்ற இனங்கள் நம்மளை பார்த்து இது வந்து ஏன் இந்த தமிழர்கள்லாம் வந்து டாவோஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்கே ஒரு தமிழர் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய வேடிக்கையாக இருந்துச்சு. அதில் வந்து மிக சாதனையும் பெற்றோம். பல பேர் வந்து கலந்து கொண்டாங்க. அதனால் திரு ராசமாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. இது முக்கியமான பொறுப்பு, இது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக அதை நீங்கள் நன்றாக செஞ்சு கொண்டிருக்கீங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம கூட வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த டாக்டர் கோபால் கிருஷ்ணன் அவர்கள் நன்கு இந்த லாஜிஸ்டிக்கில் குறிப்பாக இந்த ரீஜனில் வந்து நல்ல அனுபவமானவரும். அவரும் வந்து பல மேடைகள்லையும் பல இதுலேயும் வந்து ஒரு ஸ்பீக்கராக மட்டும் இல்லாமல் பல பொது சேவைகளிலும் இருந்திருக்காரு. அதனால் வந்து அவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றியும். அவர் நிச்சயமாக வந்து இந்த ரீஜனில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிலையும் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்து இதை பேச போகிறதுனால நிறைய நம்மளுக்கு வந்து பல இன்புட் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். பிறகு வந்து டாக்டர் கே அன்சாரி, சேர்மன் சிஇஓ வந்து எஸ்டி கொரியர். அவர் பாவம் இப்போ வந்து ஹாலிடேல இருக்காரு. ரைஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பெரிய சாதனை. நீங்கள் ஹாலிடேல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தமிழ் எழுத்தா வா தமிழான்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இணையத்தின் வழி வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்தும் வந்து நம்ம நிறைய கற்றுக்கலான் இருக்கோம். அதனால் அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். பிறகு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உலக தலைவர்கள், குறிப்பாக வந்து இறைமதி சாரை பார்த்தேன். சிங்கப்பூர்லேருந்து வந்த இறைமதி சார். பிறகு வந்து குணேஸ்வரன், பிரகடேஷ், இன்னைக்கு ட்ரேட் மிஷனை வந்து மலேசியாவில் நடக்கிற சமிட் மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழர்கள் கூட மற்ற இனமும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி கனடாவிலேருந்தும் யூஎஸ்லேருந்தும் மற்றவர்களை அப்படின்னா நான் தமிழை கூப்பிட்டு வராங்க, நான் இந்தியனை கூப்பிட்டு வந்து வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவங்க இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கும் மனமார்ந்த நன்றிகள். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கோவிட் காலகட்டத்தில் தான் இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, யாருமே நகர முடியாத இருக்கிற நேரத்தில் இந்த சப்ளை செயின் வந்து எப்படி வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த வகையில் என்னோட குடும்பத்தில் நடந்த இது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு 2 கல்யாணத்தையே வந்து நாங்கள் வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணி இந்தியாவிலேருந்து எந்தெந்த பொருட்கள் வர வைக்கணுமோ அது பாதுகாப்பாக வர அளவுக்கு நம்ம பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கு வந்து சைனா, உலகம் முழுதும் வந்து பீப்புள் வந்து இன்னைக்கு வந்து ஷாப் பண்ணுற அளவுக்கு ஆன்லைனில் வந்திருக்காங்கன்னா, டிஜிட்டலோட எம்பவர்மெண்ட் நடந்திருந்தாலும் சரி, இன்னோவேஷன் நிறைய நடந்திருந்தாலும் சரி, பட் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய நுணுக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான். அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இந்த பொருளை வாங்கணுமா, என்ன மாதிரி டேக்ஸ் வரப்போகுது, இது எப்படி கிளியரன்ஸ் பண்ண போகிறாங்க, எத்தனை நாளில் வந்து சேரப்போகுது, இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, இந்த பொருளை வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பலருக்கும் பல கேள்வி இருக்கும். ஃபாதர் தெரிந்தோ தெரியாமலையோ வந்து ஜனவரியில் ஆரம்பிக்குது கோ குளோபல் தமிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதை என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து பல பொருளை வந்து உங்கள் நாட்டில் நீங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருப்பீங்க. அந்த பொருளை வந்து நீங்கள் மற்ற நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கோ குளோபல் ஆகணும்னு சொல்லிட்டு அறைகூவல் விட்டார். அந்த வகையில் வந்து நீங்கள் உங்கள் பொருளையோ இல்லை உங்களோட இதை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாக்கா, ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி உங்களுக்கு செய்யப்படப்படுறது வந்து இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். அதனால் இவர்கள் 3 பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி கூறி, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணாத இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல கடன்பட்டிருக்கோம்னா, இது வந்து 14, 15, 16, 17 14ஆம் தேதி வந்து டாப் சர்க்கிள்னு சொல்லிட்டு நடக்குது. 15, 16, 17 வந்து ஸ்டாண்டர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டாப் சர்க்கிள் உள்ளவங்க கலந்துக்குவாங்க. இந்த டாப் சர்க்கிள் உள்ளவங்க என்னன்னா, ஒன்லி ஒரு 200 பேத்துக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் உலகெல்லாம் இருக்கிற ஒரு ஹை லெவலில் இருக்கிற தமிழர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க கூட ஒரு நெட்வொர்க் பண்ணணுன்னு. இந்த மாநாட்டில் வந்தால் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். 4 விஷயத்துக்காக இந்த மாநாட்டுக்கு வரலாம். 1, நீங்க ஒரு பையரா இல்லாட்டி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாக்கா,
இந்த மாநாட்டில் பையர் அண்ட் சேல்ஸ் வந்து செல்லரோட மீட்டிங் நடக்கும். அப்படின்னா நிறைய பேர் வராங்க. உங்களோட பொருளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது, ஒரு வியாபாரம் இருந்தாக்கா நீங்கள் வந்து மற்ற நாட்டுகளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதற்கு ஒரே டிக்கெட் உங்களுக்கு வந்து 30+ கண்ட்ரிஸ், அப்படின்னா 45 கண்ட்ரியில் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் இருக்குது. இந்த மாநாட்டுக்கு எப்படியும் 30+ கண்ட்ரி வருவாங்க. அதனால் 1 டிக்கெட் டு 30 கண்ட்ரி சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஒரே நிகழ்ச்சியில் பல தலைவர்களை பார்க்கறதுனால இந்த இண்டஸ்ட்ரி பிளேயரை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஹவு டு எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ். அது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாலேஜ் ஷேரிங். இன்றைக்கு ப்ரொஃபஷனலும் வராங்க, வியாபாரத்துலையும் வராங்க. பல நாடுகள்ல இருந்து பல சவால் மிக்க அவங்க எப்படி செய்து கொண்டிருக்காங்க, எப்படி சாதிச்சிருக்காங்க, இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக அந்த நாலேஜ் ஷேரிங் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து 3வது விஷயம். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சில சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, இங்கே வந்து ஸ்டார்ட் அப் நிறைய இருக்காங்க, இன்வெஸ்டர் நிறைய வராங்க. அவங்க கூட வந்து உரையாடி நீங்க வரணும். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். இன்னைக்கு வந்தா நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா சம்திங் ராங். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கிடைக்கும்னாக்கா, ஹவ் வந்து நீங்க வந்து முதல்ல ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறீங்க. அந்த நெட்வொர்க்கை உருவாக்கி அவங்கள்ட்ட வந்து உங்க பொருளை வந்து ப்ரொமோட் பண்றீங்க. கடைசியில வந்து ட்ரஸ்ட் வந்து அதுல ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களால காட்ட முடிஞ்சாதான் இன்வெஸ்டர் வருவாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு நம்ம வந்து யாருன்னு சொல்லிட்டு காட்ட முடியும். உங்க கூட அவங்கள வந்து நெட்வொர்க் பண்ணி உங்களை கூட இணைக்க முடியும். ஆனா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து யுவர் ப்ராடக்ட், யுவர் சர்வீஸ் அண்ட் தென் வந்து உங்களோட இது ஐ வில் சே நார்மலி என்னன்னாக்கா த ரிசல்ட் டாக் லவுடர் தென் யூ. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குற அந்த டாக்குமெண்டேஷன் தான் இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அட்வொகசி சொல்லுவோம். எவிடன்ஸ் பேஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனால வந்து தயவு செய்து யாரெல்லாம் ஒன்றும் புக் பண்ணலையோ, இப்போ ராமச்சந்திரன் வந்து இந்த லிங்க்கை வந்து லோக்கல் லிங்க்கும் இன்டர்நேஷனல் லிங்க் இந்தியா லிங்க் எல்லாத்தையும் போடுவார். அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு எப்போ வேணாலும் என்னை கால் பண்ணலாம். என்னோட தொடர்பு கொள்ளும் நான் போடுறேன். இதே போல் வந்து நாளைக்கும் வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பற்றி பேச போகிறோம். அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வந்து லைக் வந்து இன்னைக்கு வந்து பல பேர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு டாபிக் இருக்கு. அதனால வந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தத்து சரவணண்ணா. இனிமேல் நீங்கள் தான் இவ்வளோ காலமும் ரைஸ்ன்னு சொன்னாலே அரைவாசி ஒர்க் பண்ணுறது நீங்கள் தான். ஆனால் இந்த முறை உங்களுக்கு ஏதாவது மூணாவது மாநாடாக மலேசியாவில் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ மீண்டும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மலேசியாவுக்கு வருகிறோம். இந்த சுவிட்சர்லாந்து சார்பாக நான் சொல்கிறேன், நாங்கள் மாறும். மற்றது இது இப்போ குளோபல் லாஜிஸ்டிக்கை பற்றி மலேசியாவில் எப்படி லாஜிஸ்டிக்கை போய்கிட்டு இருக்கின்றதை பற்றி தட்டு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அட்லாண்டிக் கான்டினென்டல் லைன் அவர் தான் இதை பற்றி விளக்குவார். நன்றி டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களே. என்புமே சொல்க எல்லோரும் வாழ்க. இந்த வெபினார் வந்து 2 மொழியாக நான் பேச போகிறேன் இன்று. என் பேர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் to all our proud Tamil professionals across Malaysia and global. Today we are not just discussing logistics. We are highlighting how Malaysian Tamils can become pioneers in the global supply chain. Logistics is a nervous system of trade, and we, as a Malaysian Tamil, have the strength, heritage, and expertise to lead the evolution. மலேசியாவிலும் உலக அளவிலும் உள்ள தமிழர்களுக்கு இன்று நாம் லாஜிஸ்டிக் பற்றி பேச போகிறோம். உலக வர்த்தக முன்னணி தலைவராக மலேசிய தமிழர்கள் எப்படி உருவாக்கலாம் என்பதை பேச போகிறோம். உலக வர்த்தக நரம்பில் அமைப்ப லாஜிஸ்டிக் இதை நாம் தமிழர் அறிவும் அனுபவமும் வழிநடத்த முடியும். Malaysia's role in global logistics. Malaysia is a key logistics hub in Southeast Asia, connected by sea, air, and land. Ports like Port Klang, airports like KLIA are critical in global trade.
Tamil professionals in Malaysia are actively shaping freight, forwarding, warehousing, and shipping sectors. Malaysia தென்கிழக்கு ஆசியாவின் முக்கியமான லாஜிஸ்டிக் மையமாக திகழ்கிறது. போர்ட் கிளாங், KLIA போன்ற இடங்களில் உலக வர்த்தகர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். இங்கே தமிழர்கள் ஏற்கனவே ஷிப்பிங், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். From Klang to Penang, Johor to Sabah, Tamil entrepreneurs and professionals are deeply rooted in logistics. Many of them are running successful companies, mentoring others, and setting standards in Malaysia. கல்லான் இருந்து முதல் பினாங் வரைக்கும், ஜோஹர் இருந்து சபா வரை தமிழர்கள் லாஜிஸ்டிக் தங்கள் கணிசமான பங்களிப்பை நல்கிறார்கள். நிறைய பேர் இந்த மலேசியாவில் தங்கள் சொந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள். நாங்கள் ஒருவர் அட்லாண்டிக் கண்டெய்னர் லைன்ஸ் நம்புகிறார். இது ஒரு குடும்பமாக எங்கள் அட்லாண்டிக் கண்டெய்னர் லைன்ஸ் நடத்துகிறோம். The trends and opportunities for Malaysian Tamils: e-commerce, AI, blockchain and supply chain, and halal logistics offer vast potential. Our youth in Malaysia should be trained, encouraged, and invested in these areas. E-commerce, சேர்க்கை நன்னறிவு, blockchain, halal logistics இவை அனைத்தும் எதிர்கால வாய்ப்புகள். நாம் மலேசிய தமிழ் இளைஞர்கள் இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற ஊக்கப்படுத்த வேண்டும். Strategic ideas for Malaysian Tamil community: build a Malaysian logistic network, create a Malaysian Tamil Logistic Association or online platform to connect talents, share business leads and support each other. மலேசியா தமிழர்களான ஒரு லாஜிஸ்டிக் நெட்வொர்க் அல்லது சங்கத்தில் உருவாக்க வேண்டும். தொழில் வாய்ப்புகள் பகிர்ந்து கொள்ளவும் ஆதரவும் இது உதவும் என்று நான் நம்புகிறேன். Inspire the next generation. Let's organize workshop in Tamil schools, colleges to introduce logistics as a career. Provide mentorship for successful Tamil logistician. தமிழ் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வேலை வாய்ப்புகள் லாஜிஸ்டிக் அறிமுகப்படுத்தும் வகையில் நடத்தலாம். தமிழ் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வேலை வாய்ப்புகளை லாஜிஸ்டிக் அறிமுகப்படுத்தும் வகையில் நடத்தலாம். துறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழிகாட்டலாக வழங்கலாம். Support Tamil startups in logistics. We should form an angel investor circle or a micro fund to support our young Tamil entrepreneurs in logistics. இளம் தமிழ் தொழில் முனைவர்களை சிறிய முதலீட்டு குழுவை உருவாக்கலாம். அவர்கள் லாஜிஸ்டிக் துறையில் முன் வந்து உதவலாம். Strengthen Malaysia-India Global Tamil Logistic Link. Encourage collaboration between Tamil logisticians in Malaysia, India, Singapore and beyond to form a Tamil logistic corridor. மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளின் தமிழர்கள் ஒருங்குபடுத்த வேண்டும். ஒரு தமிழ் லாஜிஸ்டிக் பிணைப்பு ஏற்படுத்தலாம். To attract participants to the RISE Va Tamila 14 to 17 July. The RISE Va Tamila is more than event. It's a call for unity and elevation. From 14 to 17, we will gather visionaries, investors, leaders. If you want to be part of the future where Tamil brilliance leads the world, then don't miss this. Malaysia must rise and Tamil logistician must lead. The RISE Va Tamila ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது நாம் எழுச்சிக்கான அழைப்பு. ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை முதலியாற்றுகள் கனவுகள் ஜூலை 15 முதல் 17 வரை பல துறையில் உள்ள தலைவர்கள் திரளப் போகிறார்கள். தமிழர்களின் உலகத்தை நடத்தும் காலம் நம்மை காத்திருக்காது. இதில் நீங்கள் பங்கேற்க வேண்டிய நேரம் இதுதான். மலேசியா வளர வேண்டும்,
தமிழர் வழிநடத்த வேண்டும். Let Malaysia Tamils not just be part of the supply chain, but lead it. Let's unite, share, invest, and build a future where Tamils excel moves, goods, ideas, and dreams across the world. See you at the at the Rise Va Tamila. மலேசிய தமிழர்கள் ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அதன் தலைவராக மாற வேண்டும். ஒற்றுமையுடன் முதலீடு செய்வோம். உலகத்தை முழுதும் நம் தமிழர்கள் திறமை இலக்கான அடையாளம் வழங்குவோம். நன்றி, வணக்கம். A little bit about Atlantic Container Lines, which I would just want to brief you. Atlantic Container Lines is a trusted name in the logistics in the world. We are proud to stand strong for about 26 years with proven legacy in global freight forwarding. The company has evolved in the full spectrum logistic powerhouse, delivering excellence in sea, air, land, and warehousing solution. We are consistently committed to reliability, innovation, customer satisfaction, has earned respect not just in Malaysia, but across the international borders. Today, Atlantic Container Line continue to connect the world with efficiency, integrity, and deep understanding, a modern supply chain dynamic, making us a true leader in total logistics. We are connected to 2 networks in the world, Interconnects and Globe Logistics. These 2 networks are connected to 100 over countries. கடந்த 25 ஆண்டுகளாக கப்பல் வர்த்தக உலகில் ஒரு வெற்றி பெற ஒரு நிறுவனம் அட்லாண்டிக் கண்டெய்னர் லைன்ஸ். உலக அளவில் முழுமையான டோட்டல் லாஜிஸ்டிக் சேவையை வழங்கி வரும் எங்கள் நிறுவனம். வாடிக்கையாளர்கள், நம்பிக்கையாளர்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம் கொண்டு கடல் வணியல் நலம் சிறப்பாக இயங்கி வருகிறது. சர்வதேச வர்த்தக துறையில் அதன் வளர்ச்சியும் துளியும் சேவைகளும் நேர்த்தி வருகின்றன. அட்லாண்டிக் கண்டெய்னர் லைன்ஸ் என்பது ஒரு டோட்டல் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர் மட்டுமல்ல, அது ஒரு உலக தரத்தில் எளிதாக சவால் விடுக்கக்கூடிய நம்பிக்கையின் பேர். நன்றி, எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நன்றி. Thank you very much. ரொம்ப தேங்க்யூ டாக்டர் கோபாலகிருஷ்ணன். ஐ நோ நான் முன்னாடி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். நீங்கள் உண்மையிலே ஒரு திறம்பட எவ்வளவோ நெட்வொர்க்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நிறைய ஸ்பீச் பண்ணிக்கிறீங்க. நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ இதுவரை நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி தான். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னொரு நாட்டுக்காரன் சைனாக்காரனோட போய் பேசிக்கிறது, இப்போ இட்டாலிக்காரனை பேசிக்கிறது, அந்தந்த மொழிகளை பேசிட்டோம். இனியாவது இந்த நாங்களுடைய குளோபல் லொஜிஸ்டிக் ஃபார்ம் மூலம் நாங்கள் தமிழ்லேயே உரையாடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் நல்லா தமிழ் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ காலம் என்னுடைய இங்கிலீஷில் பேசியிருப்பீங்க. இந்த தமிழுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையில வாழ்த்துக்கள் நாங்கள் இணைஞ்சு கொண்டதுக்கு. மற்றது டாக்டர் அன்சாரி அவரை பற்றி சொல்லணும். அவர் எஸ்டி கொரியர், அதாவது இ-காமர்ஸ் மற்றும் கொரியர் பார்சல் சர்வீஸில் ஒரு பெரிய முன்னோடியாக இருக்கிறாரு. அவர் மிடில் ஈஸ்ட், அதாவது உலக நாடுகள்லேயும் நிறைய கனெக்டிங் பண்ணி பண்ணுறாரு. இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு இ-காமர்ஸ் பிளேயர். அடுத்தது அவர் மிடில் ஈஸ்ட்லேயும் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இப்போ உலகத்தில் உள்ள இல்லை. இப்போ சரவணன் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கோவிட் டைமில் அவருடைய சேலஞ்ச் நிறைய இருந்தது. இப்போ மறுபடியும் நான் அழைக்கின்றேன் டாக்டர் அன்சாரி அவர்கள். நன்றி, என்னை அழைத்தமைக்கு நன்றி. GLF ரைஸ் என்றும் மாபெரும் உலகளாவிய அமைப்பு மூலம் இன்றைக்கு GLF என்று துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த GLF நம்ம அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக இது வர இருக்கிறது. இதுல உலகளாவிய அளவில் தமிழர்கள் லாஜிஸ்டிக், கொரியர், இ-காமர்ஸ் என்னும் எல்லா துறையையும் சேர்த்து இப்பொழுது லாஜிஸ்டிக் என்றுதான் அழைக்கப்படுகிறது. இந்த துறை என்பது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நாம் பணியாற்றும் பொழுது எல்லோருக்கும்
அவரவர்கள் தொழிலில் ஆர்வமும் நம்பிக்கையும் அதன் அமைதியும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தொழிலில்தான் சேவையை கலந்து நாம் செயல்படுவதன் காரணமாக பிறருக்கு பிறருடைய தேவையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் நம்மளுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எஸ்டி கொரியர் 1998 சவுதி அரேபியாவில் துவங்கப்பட்டு கல்ஃப் நாடு முழுவதும் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியாவில், அதாவது 2007 இந்தியாவில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 15,000 ஊழியர்களை கொண்டு இந்தியாவில் சவுத் எனப்படும் அனைத்து ஏரியாக்களிலும் நெட்வொர்க் நிறுவப்பட்டு பிற ஏரியாவில் நெட்வொர்க் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்தியா முழுவதும் நாங்கள் டெலிவரியும் பிக்கப்பும் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்தியாவில் லாஜிஸ்டிக் எந்த வகையிலும் நாங்கள் பிற நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில், செயலாற்றக்கூடிய வகையில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த GLF துவங்கப்படுவது தமிழர்களால் ஒருங்கிணைக்கப்பது. நாம நிறைய நாடுகள்ல வந்து சவுண்ட் பிரேக் ஆகுது. ஓகே, லாங்குவேஜ்ல வந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். உலகளாவிய அளவில் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் நமக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், நமக்கான வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ள முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நான் இந்தியாவில் இருக்கின்றேன். உலகளாவிய அளவில் யாருக்கு இந்தியாவிலிருந்து எந்த பொருள் வேணாலும் என்னால் அனுப்ப முடியும். அதுபோன்று உலகளாவிய அளவில் யாருக்கு எந்த ஒரு இ-காமர்ஸ் மற்றும் கார்கோ மற்றும் அனைத்து கன்சைன்மெண்ட்டுகளும் என்னால் ரிசீவ் பண்ணி டெலிவரி பண்ண முடியும். இது போன்று ஒவ்வொரு நாட்டிலும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை அணுகி நான் என்னுடைய வியாபாரத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக இலகுவாக நடத்த முடியுமோ அதுபோன்று உங்களாலும் முடியும் என்ற இந்த GLF என்பது நாம் எல்லாம் ஒன்று கூடி இதை நாம் ஆரம்பிப்பது மட்டுமல்லாது நம்மை சார்ந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தியும் நாம் இதை இன்னும் பிற கூட்டமைப்பை காட்டிலும் இதை அதிகமாக வலுவாக மிக சக்தி உயர்ந்த ஒரு கூட்டமைப்பாக நாம் கொண்டு செல்வதிலும் நாம் அனைவரும் பங்களிக்கலாம். நமக்கு இறைவன் கிருபையால் ஃபாதர் அவர்கள் உலகளாவிய அளவில் நம்மளை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு மாநாட்டில் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் லாஜிஸ்டிக் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. லாஜிஸ்டிக் என்பது நாம் இந்த கட்டமைப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இது பல வகையில் வியாபார வளர்ச்சியை கொடுக்கும். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போம். அந்த வகையிலே இதற்கு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் ராசமாணிக்கம் அவர்கள் முழு முயற்சியாக எப்பொழுது என்னை பார்த்தாலும் இப்படி ஒரு GLF கூட்டமைப்பை நாம் கொண்டு வந்து நம்முடைய தமிழ் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய வியாபாரங்களை நமக்கு நாமே பங்களித்து நாம் உயர வேண்டும் என்பதில் அவர் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வகையிலே இன்று வருகின்ற 15ஆம் தேதி நடக்கக்கூடிய மலேசியாவில் இந்த மீட்டிங்ல, இந்த கான்ஃபரன்ஸ்ல இதை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இதை பயன்படுத்தி வளர்ச்சி அடைவோம். இந்த மீட்டிங்காக வந்திருக்கக்கூடிய தத்தோ டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் நான் இந்த மீட்டிங்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். அதுபோல நம்முடைய தத்தோ சரவணன் அவர்களையும் நான் அன்புடன் இதை வரவேற்கின்றேன்.
இருவருடைய உரையும் நாம் கேட்டோம். இந்த நிகழ்வை வந்து டாக்டர் ராசமாணிக்கம் அவர்கள் நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் மலேசியாவுக்கு வருவீர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொள்வீர்கள். இன்னும் இதை பற்றிய விவரங்களை நாம் அங்கு பகிர்ந்து கொள்வோம் என்பதை கூறி, இந்த மீட்டிங்காக என்னை அழைத்தமைக்கு நானும் கலந்துகிட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சகோதரர் அன்சாரி அவர்கள். என்ன சொன்னா, நாங்க நடுக்க பேசிக்கிட்டு இருப்போம் டாக்டர் அன்சாரியோட. என்ன சொன்னால் அவர் வந்து சாதாரண இ காமர்ஸை பொறுத்தவரை வந்து எனி ஃபியூச்சர் வந்து இ காமர்ஸ் தான். அந்த இதுல வந்து நார்மலா இப்போ தற்சமயம் வந்து சைனா வந்து முன்னணிட்டு நிற்குது இ காமர்ஸ்ல வந்து இப்போ யூரோப்பா எல்லா நாடுகள்லையும். இதே இப்போ இந்தியாவில் பொறுத்தவரை வந்து அடுத்த 2 ஆண்டுகள்ல வந்து எப்படி இந்தியாவின் ஜிடிபியில கூட்டுறது மாதிரி இந்தியா இந்த ஜிடிபியில வந்து இந்த இ காமர்ஸ் தான் பெரிய ஒரு பிஸ்னஸா இருக்க போகுது. ஆனா இதுல இணைஞ்சிருக்கிற இதுல இணைஞ்சிருக்கின்ற அனைத்து லொஜிஸ்டிக் கம்பெனி உள்ளவர்கள் எல்லாரும் வந்து எங்களுடைய தமிழ் நடக்க போகின்ற எங்களோட குளோபல் தமிழ் லாஜிஸ்டிக் ஃபோர்ம்ல கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க இதை பற்றி மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்படியான ஒருடைய ஐடியாக்களும் ஒவ்வொரு எதாவது ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர் அன்சாரி சார். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். உங்களுடைய அதாவது வெக்கேஷன் டைம்லேயும் எங்களோட சேர்ந்து இணைஞ்சதுக்கு மிக மிக நன்றி. தொடர்ந்து நாங்கள் என்னுடைய உரைக்கு கடைசியாக நான் பார்க்குறேன் குளோபல் லாஜிஸ்டிக்கை பொறுத்த இது சுவிட்சர்லாண்டை பற்றி. அதுக்கு இடையில வந்து இந்த ரேட் மிஷன் சொல்லி இப்போ பிரதர் கொனேஷ் இருக்கிறாரு, கனடால இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பிரசன்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் கடைசியில் நான் இந்த குளோபல் லாஜிஸ்டிக்கை பற்றி நான் பேசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராசமாணிக்கவண்ணன் இந்த சான்ஸ் வந்ததுக்கு நன்றி. சரவணன் சார் வணக்கம். மலேசியால இருந்து உலகத்துல இருக்க 30 நாடுகளுக்கு டிக்கெட்ன்ற 30 நாட்டு மக்களை ஒன்னா சேர்க்கறதுல அவர் அங்க கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மெயினா இந்த ட்ரேட் மிஷன்ன்ற ஒரு ஐடியா எதனால வந்துச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாரும் சமிட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும். ஆனா சமிட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு என்ன இதுல ஒரு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்றது வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு நம்ம மக்கள் கிட்ட. ஸோ இப்ப குளோபல் தமிழ் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்றது வந்து இட் இஸ் வெரி வயபிள். ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸோட நுவான்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ஸ் வரும்போது இது வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு போகும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ற ஒரு முயற்சியோட தான் இந்த ட்ரேட் மிஷனோட கான்செப்ட். ஸோ ட்ரேட் மிஷன் அகைன் மலேசியால தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்றோம். ட்ரேட் மிஷன் மெயினா எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நீங்க உங்களோட துறையில இருந்து, அதாவது எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அது ரிலேட்டடான பையர்ஸ், செல்லர்ஸ், இன்வெஸ்டர்ஸை இது 1-to-1 மீட்டிங்ல மீட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றதுதான் ஃபாதரோட இன்டென்ஷன். ஃபாதர் எங்ககிட்ட கொடுத்த மேண்டேட்டே வந்து வர்றவங்களுக்கான ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷனை நீங்க வந்து இதுல கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான். ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று ஷேர் பண்றேன். அதுக்கு அதில் வந்து I'll be very clear in that one. ஸோ இந்த மலேசியன் ட்ரேட் மிஷன் வந்து நாங்கள் ஆக்சுவலி we have combining with the ரைஸ் மலேசியன் டீம் கூட சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் லான்ச் பண்றோம். எங்க கம்பெனி வந்து மைக்ரா வெஞ்சர்ஸ். The company has partnered with RISE to deliver this trade mission. ஸோ இதுல மெயின் வந்து August 14 to 17 சமிட் எப்போ நடக்குதோ அந்த டைம்ல தான் நாங்க இந்த ட்ரேட் மிஷனையும் கண்டக்ட் பண்றோம். இது எதனால அப்படின்னா, இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 700 டெலிகேஷன்ஸ் வருவாங்க. அத்தனை பேரையும் நீங்க ஒன்னா சந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. ஸோ இதை நீங்க பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க துறை சம்பந்தமா நீங்க மக்களை சந்திப்பீங்க. அது இல்லாத ஒரு பெருந்தலைவர்கள் எல்லாம் இதுல வருவாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முகமது இஹியான்றவர் வந்து உலகத்திலேயே டுலிப்ஸ் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்பர் 1 வேர்ல்டு லெவல்ல. ஸோ அவர் வந்து இந்த சமிட்டுக்கு வராரு. ஸோ இந்த மாதிரி ஆளுமைகளை நீங்க சந்திக்கணும் அப்படின்னா, நீங்க தனிப்பட்ட ரீதியில முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வரும்போது நீங்க வந்து ஈஸியா அவங்களை சந்திச்சு போகலாம். ஸோ இதுல வந்து கனடா, மலேசியா, மிடில் ஈஸ்ட், இந்தியா
யூஎஸ், யூரோப் எல்லா நாட்டிலேருந்தும் மக்கள் வராங்க. இது சம்மிட் அண்ட் ட்ரேட் மிஷனுக்கான ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் தான் இந்த இதில். ஸோ இதில் ப்ரையாரிட்டியான இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, டிஜிட்டல்லேருந்து இது பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த துறைகளை வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மலேசியா 2025 ஆசியன் கண்ட்ரீஸோட சேராக இருக்குது. ஸோ மலேசியா இஸ் கிவிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ் இன் மலேசியா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்கு, எப்படி இருக்குன்னு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு வரும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இந்த சம்மிட்ல ட்ரேட் மிஷன்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து we have keynote speeches from industry. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் சார் ஆல்ரெடி வந்து மிடா, மாட்ரேட், எம்டெக், எஃப்எம்எம், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், இது டூரிசம், மலேசியா டூரிசம் எல்லாத்தோடையும் டைப் வச்சுக்கிட்டு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட கீனோட் ஸ்பீச்சஸோட இதில் இருக்கும். 1-to-1 செஷன்ஸ். இந்த 1-to-1 செஷன்ஸ்ன்றது தான் இது வரைக்குமே இல்லாத ஒரு புதுமையான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் இதுலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்க இன்னொருத்தர் கூட நீங்கள் 1-to-1 மீட்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 600 பேரை நீங்கள் மீட் பண்ணும்போது எல்லாரு கூடயும் போய் யார் இது என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்றதை சார்ட் அவுட் பண்ணதுக்கு 3 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஸோ இதில் வந்து நாங்கள் கியூரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்மோட லிங்க் வந்து இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியும், ஓகே இவர் வராரு, இவர் இந்தியாவிலேருந்து வராரு, இவர் மலேசியாவில் இருக்காரு, இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம். பேசும்போது உங்களுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். இல்லை எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், யாரை மீட் பண்ணுறது, ஓகே லாஜிஸ்டிக்ஸில் இவரை மீட் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் நான் எந்த கம்பெனிக்கு இது பண்ணலாம் அப்படின்னும் போது வி டூ த மேட்ச் மேக்கிங். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் ஆல்ரெடி கேதர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணி வி டூ த மேட்ச் மேக்கிங் பிஃபோர் த ட்ரேட் மிஷன், பிஃபோர் த சம்மிட். உங்களுக்கு அதை சொல்லிடுவோம் யாரெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வரலாம். அது இல்லாமல் பினாங்கில் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட், ஏன்னா பினாங்கில் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இருக்குது, அங்கே வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் விசிட் பண்ணுவீங்க. விசிட் பண்ணும்போது எதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னா நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்க எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து பேஸ்ட் ஆன் எத்தனை பீப்புள் வராங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் வராங்கன்றதை கிளஸ்டர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அகெயின் பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. மலேசியாவிலேருந்து வர்ற தொழிலதிபர்கள், மலேசியாவிலேருந்து வர்ற பாலிசி மேக்கர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பேனல் இது டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஒரு சிமிலர் டாபிக்ஸில் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஆற்றல்ன்ட்டு இறைமதி சார் பண்ணுற இதில் டெக்னாலஜியை பற்றி பேசுவாங்க. டிடிஐன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் இன்டர்நேஷ்னல்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்கள வச்சு மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டு, ஹெல்த் கேர் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் அப்படின்ற பேனல் டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெட்வொர்க்கிங், இதில் வந்து ஆம்பிள் ஆஃப் டைம் டு நெட்வொர்க். உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு ஐடியல் பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது பலதரப்பட்ட தலைவர்கள் எல்லா லெவல்ல இருந்தும் மக்கள் இங்கே வருவாங்க, வந்து அதை சந்திச்சு என்ஹான்ஸ் பண்ணுற இது. ஸோ இதோட மேஜர் இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கு டெஃபினட்டாக ஒரு காஸ்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ப்ரீ மிஷன் வந்து பிஃபோர் த ட்ரேட் மிஷன், பிஃபோர் த சம்மிட், பைவீக்லி ஓரியன்டேஷன். நாங்கள் ஜூலை 31 அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவோம் என்னென்ன பண்ணுறது. பிஸ்னஸ் மேட்ச் மேக்கிங், ப்ரொஃபைல் கம்பைலேஷன், உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்னொருத்தர் யாரை மீட் பண்ணுவீங்கன்றதை நாங்கள் மேட்ச் மேக் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு கோச் பண்ணுவோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சம்மிட்டுக்கு போகும்போது நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன பேசுறது, பிஸ்னஸ் கார்டு கொடுக்கறது மட்டும் இதோட இது கிடையாது. இன்டென்ஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நடந்துருன்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த சம்மிட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்றது கிடையாது. பட் இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் இந்த கோச்சிங் அண்ட் ப்ரிப்பரேஷனில் கொடுப்போம். அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு மூவ் பண்ண போறீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கணும், எப்படி இருக்கணும், உங்கள் வெப்சைட்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன மாதிரியான அப்ரோச் வச்சுக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் வந்து என்னோட பார்ட்னர் பிரகதீஷ் இருக்கார், அவர் பிஸ்னஸ் கன்சல்டிங் அண்ட் கோச், அவர் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பார். ஸோ மிஷன் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா 1-to-1 மீட்டிங்ஸ், நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைட் விசிட்ஸ், ரவுண்ட் டேபிள்ஸ். இதில் டெலிகேட்ஸ் டைரக்டரின்றது ஒன்று இருக்குது. சரவணன் சாரும் அது கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது யார் வராங்க, எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு எதர் டிஜிட்டல் வெர்ஷனாவோ இல்லை ஃபிசிக்கல் புக்காவோ நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ட்ரேட் மிஷனோ இந்த சம்மிட்டோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து
உங்களுக்கு நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒருத்தரை மீட் பண்ண, இவரோட ஐடி என்ன, இவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் என்னன்னு தனியா நீங்க சர்ச் பண்ணாம உங்களுக்கு அந்த டைரக்டரியில இருக்கும், நீங்க நேரடியா அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இது. அதே மாதிரி ட்ரேட் மிஷன் கிட் ஒன்று நாங்க கொடுக்குறோம் வர்றவங்களுக்கு இது பண்றது. இந்த மிஷன் இந்த சமிட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்கள நாங்க ஃபாலோ அப் பண்ணி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்துச்சு, இல்லை என்ன பெனிஃபிட் வரல, என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன நடக்கலன்றதை நாங்க தெரிஞ்சுப்போம். அதுக்கு என்ன ஒரு இது ஒரு முயற்சி பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இதே நாங்க அங்க செய்வோம். ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவோம் கன்சிஸ்டண்டா. ஏன்னா இது வந்து மலேசியாவோட ஆரம்பிச்சு மலேசியால முடிய போறது கிடையாது. மலேசியால ஆரம்பிக்கிறோம், இது உலகளாவிய இதுல எல்லா நாடுகளுக்கும் போகுது. ஏன்னா இப்ப ராசமாணிக்கமன்னன் சொன்ன மாதிரி ஒரு 500 லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை ஒன்னா சேர்க்க போறாங்க அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி அதுக்கான ஒரு பெனிஃபிட் இது பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நாங்கள் கன்சிஸ்டண்டா கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் அலுமினி நெட்வொர்க், நீங்க நம்ம நெட்வொர்க்குள்ள இருப்பீங்க, ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இது எல்லாம் வந்து இந்த ட்ரேட் மிஷன்ன்ற கான்செப்டுக்குள்ள வருது. இது சமிட் நடக்கிற டைம்ல நடக்கிறதால சமிட்ல இருக்க முக்கியமான எந்த விஷயங்களும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க சமிட்ல இருக்க ஃபுல் பெனிஃபிட்டும் எடுப்பீங்க, ட்ரேட் மிஷனை பேஸ் பண்ண ஃபுல் பெனிஃபிட்ஸும் எடுப்பீங்கன்றதுதான் இதோட பிளானிங். இதுக்கு வந்து எங்களோட காஸ்ட் வந்து நீங்க $1,500. இதுல உங்களுக்கு சொன்ன மாதிரி 15th குளோபல் சமிட்டோட இதுவும் இருக்கும், வேர் யூ வில் மீட் 700 delegates from 30 different countries. ஒரு டிக்கெட்ல 30 நாடுக்கு டிராவல் பண்ற பெனிஃபிட்டை வந்து நீங்க இந்த 3 நாளைக்குள்ள நீங்க எடுப்பீங்க. இதுல மைக்ரோ வெஞ்சர்ஸ் கொடுக்குற 1-to-1 மீட்டிங், இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ், மலேசியன் டெலிகேட்ஸ், அதாவது இதுல நீங்க குறிப்பா 30 நாடுல இருந்து வர்றது நம்ம தமிழ் மக்கள் வருவாங்க. அது இல்லாம நாங்க மலேசியா மக்கள் நாங்க இன்வைட் பண்ணோம். இதுக்கு வந்து நாங்க மலேசியால 2 ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க மலேசியன் ஸ்பீக்கிங், அதாவது தமிழ் மக்கள் அல்லாதவங்கள இந்த தொழில் இதுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க மீட் பண்ணுவீங்க. அதுதான் நாங்க அந்த மேட்ச் மேக் பண்றதுக்கான பிளஸ் இதுவே. ஸோ இதை வந்து நாங்க கியூரேட் பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி சம்மிட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $500 டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. அது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்களுக்கு பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கூப்பன் கோடு கொடுப்போம், நீங்க அந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அடிஷ்னலான பெனிஃபிட்ஸ். நிறைய பேரை நீங்க தனிப்பட்ட ரீதியில சந்திப்பீங்க. அண்ட் சரவணன் சார் வந்து இன்னொரு முயற்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 7 பேர் 8 பேர் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, தத்தோ கோபாலகிருஷ்ணன் சாரோ இல்லாட்டி டாக்டர் ராசமாணிக்கமன்னன் நீங்க மீட் பண்ணணும்னா அங்க ஒரு ரவுண்ட் டேபிள் ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்க கூட அந்த 10 பேரும் உட்காந்து அந்த துறை சம்பந்தமான டிஸ்கஷன். இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாது. ஐடில இருந்து கணேஷ் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஆண்டர்பிரினர் வர்றாரு. அவர் வந்து ஆல்ரெடி $1 million கம்பெனிஸ் எக்ஸிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வராரு. அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல்ல பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்க டாக்டர் அங்க வராரு. ஸோ இவங்களை எல்லாரையும் நீங்க தனிப்பட்ட ரீதியில சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா ஃபாதர் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ரைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்குது. ஸோ இதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எஃபர்ட் போடணும், டிராவல் பண்ணணும், செலவு இருக்கு. இது வந்து செலவு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்க ட்ரேட் மிஷன்ல இது பண்றோம். இது சம்பந்தமா வர்ற ஃப்ரைடே உங்களுக்கு குரூப்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமை வந்து நாங்க ட்ரேட் மிஷன் சம்பந்தமாவே ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணோம். அதுல ஜாயின் பண்ணுங்க, உங்க கொஸ்டின்ஸுக்கு அங்கே கிளாரிட்டி எல்லாம் கிடைக்கும். இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க பண்ணல அப்படின்றத தாண்டி நீங்க ரைஸோட சம்மிட்டுக்கு டெஃபினட்டா வாங்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல பாக்குறதையோ வாட்ஸ்அப்ல நீங்க பேசிக்கிறதையோ விட நீங்க நேர்ல வரும்போது அதுக்கான பெனிஃபிட் அனுபவிப்பீங்க. ஏன்னா நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது வந்து டாவோஸ் சம்மிட்ல தான் நான் ராசமாணிக்கமன்னனை முதல் தடவை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாளடைவில் தான் நாங்கள் வந்து பேச தான் எங்களுக்கான கனெக்டிவிட்டி வந்துச்சு. சரவணன் சாரும் அது மாதிரி தான், ஃபாதர் கூட அதே மாதிரி தான். ஸோ அங்கே இன்பர்சன் நீங்கள் மீட் பண்ணும்போது அதோட வைப் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாலும் இதில் 100% பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதுக்கான முயற்சி நீங்களும் செய்யணும், நாங்களும் சேர்ந்து செய்யறோம் அப்படின்றதுக்கான இதுதான் இந்த ட்ரேட் மிஷனோட கான்செப்ட். ஸோ நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சம்மிட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சம்மிட்டுக்கு மேல உங்களுக்கு இந்த ட்ரேட் மிஷனுக்கு வரணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா நாங்க அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனோட கொடுக்குறோம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 1-to-1 மீட்டிங்ஸோட பவர் என்ன அப்படின்றத வந்து நீங்க மலேசியால தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அகெயின் ராசமாணிக்கமன்னன் சொன்ன மாதிரி குளோபல் லாஜிஸ்டிக் ஃபோரம் வந்து இட் இஸ் அ நியூட்ரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாருமே தனிப்பட்ட ரீதியில அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது.
ஆனா இதுல நீங்க இணையறதால லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்க இப்ப 3 ஆளுமைகளை இங்க பாக்குறீங்க. இந்த ஆளுமைகளை நீங்க சந்திக்கணும் அப்படின்னா தனியா டைம் எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து போறதுன்றதை விட இந்த மாதிரி சமிட்ல வரும்போது அவங்க கூட பேசி உங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் டெஃபினட்டா அதுக்கு வாங்க, நேர்ல சந்திப்போம். வாய்ப்பு தந்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி நன்றி பிரதர் கோனேஸ். ஓகே, என்னன்னா டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறபடியா நான் எல்லாரையும் நான் அழைக்க முடியாது. இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மிக நன்றி. இப்போ நான் ஷார்ட்டாக வந்து கேள்விகள் இருந்தால் நீங்கள் லொஜிஸ்டிக்கை சம்பந்தமாக மட்டும் கேட்கலாம். என்னன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய பேர் லொஜிஸ்டிக்கில் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்களும் தான் நிறைய லொஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்களும் இதில் எங்களை விட பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம். சப்போஸ் என்னன்னு சொன்னால் சில இப்போ நாங்களாம் அந்த திறமான பேச்சு தன்மை இருக்காது, ஆனால் வேலையில் நாங்கள் திறமை செய்வோம். அதனால நீங்களும் எங்களை போல நார்மலாக இப்போ என்னை பொறுத்தல எடுத்துக்கொண்டா ஏரோலைன்ஸ் நான் வந்து இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலேன்னு சொன்னால் நான் நிறைய கஷ்டங்கள், அது எவ்வளவு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ சேலஞ்ச் பண்ணி தான் இந்த ஒரு இதுக்கு பண்ணிருக்கிறோம். இப்போ ஓவர் 120 கண்ட்ரிக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணுறபடியா. இப்போ இதே போல நீங்களும் இப்போ இதில் இணைஞ்சிக்கிறவர்களும் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்கலாம், அல்லது இது தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ என்ன சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரை வந்து நாங்கள் எங்களோட கம்பெனி வந்து எல்லாம், அதாவது இப்போ மோர் தென் 70% வந்து ஏர் ஃப்ரைட் தான் பண்ணுறோம், அந்த 30% தான் சீ ஃப்ரைட்ன்னு சொன்னால் இந்த சுவிட்சர்லாந்து வந்து லேண்ட் லாக் கண்ட்ரி. அதாவது அதனால வந்து சீ ஃப்ரைட் நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் ரோத்ரம் ஹம்பர்க்கு அந்த லேண்ட் கனெக்ட்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஏரோலைன்ஸ் வந்து என்ன பொறுத்தவரை வந்து நான் ஒரு ஏரோலைன்ஸ் ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏரோசேஃப் வேர் ஹவுசிங் சிஸ்டம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏரோ கொரியர்னு சொல்லி காமர்ஸுக்கு பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதே போல் நான் ரைஸுக்கு வந்தப்பறம் இன்னும் 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கு இந்த லொஜிஸ்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னும் 2 கம்பெனி. ஏன் நான் உங்க சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த ரைஸோட இணைஞ்சு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தருடைய கனெக்டிங்கில், ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கிங், ஒவ்வொருத்தருடைய அறிமுகங்கள், ஒருத்தருடைய ஆளுமைகளை சந்திக்கும் போது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கம்பெனி ஆகுது. அப்போ என்னுடைய திட்டம் வந்து இந்த ஒரு 2 ஆண்டுல ஒரு 10 கம்பெனியாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. அதே போல உங்களுக்கும் நீங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதாவது உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க எங்களோட மகாநாட்டுக்கு வந்து பெனாங்கில் இப்போ ஏதாவது லொஜிஸ்டிக்கை பற்றி சம்பந்தமா இருந்தால் கேள்வி இருக்கலாம். ராசமணிக்கன்னா நான் வந்து இந்த குரூப் சேட்ல வந்து இந்த லாஜிஸ்டிக் குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருக்கேன். யாராவது புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்தால் கூட இந்த நிகழ்ச்சி அப்புறம் கூட நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லை இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லாஜிஸ்டிக் குரூப்பில் எல்லாரும் இருப்பாங்க. என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியும். நானும் இதே போல் லொஜிஸ்டிக்கில் இருக்கிற பக்கம் நிறைய கேள்விகள் கேட்க மாட்டோம். நிறைய ஏன்னா எல்லாருமே ஆளுமைகள் தெரியும். பேசுறதுக்கு கொஞ்சம் அதாவது நாங்கள் பேச்சு திறமை உள்ளவர்கள் இல்லை, நாங்கள் செயல் திறமை ஆட்கள் தான். இப்போ நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இப்போ சரவணன் சார் இருக்கிறாரா, அப்படியும் கேட்கலாம். லொஜிஸ்டிக் ஈவெண்ட்டை பற்றி, லொஜிஸ்டிக்கை பற்றி ஏதாவது இப்போ நீங்கள் யூரோப்பை பற்றியோ இல்லாட்டி லத்தீன் அமெரிக்கா, யூஎஸ்ஏ அந்த நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி இப்போ நாங்கள் செய்கிற இடத்துல உங்களையும் சேர்த்து தான் உங்களை இணைச்சிக்கு நாங்கள் செயற்படுறதுக்காக தான் இந்த ஜிஎல்எஃப், அதாவது குளோபல் லொஜிஸ்டிக் ஃபோர்ம்ன்ற தமிழில் நாங்கள் செய்கிறது, தமிழ் என்டர்பிரனர்லாம் செய்து தமிழ் லொஜிஸ்டிக்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன நான் என்னுடைய நான் ஏற்கனவே ஒரு 20 இயர்ஸாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, WCA, லாக்நெட், WWPC, SGN சொல்லி ஒரு 5 நெட்ஒர்க்கில் ஆல்ரெடி இருக்கிறேன். ஆனால் 5 நெட்ஒர்க்கில் இருந்தால் கூட எனக்கு அதில் பார்ட்னர்ஷிப்பு ஓவர் 12,000 10,000க்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து இப்போ ஒரு முறை நாங்கள் பேசினோம்னு சொன்னால் அது பெரிய ஒரு கடல் மாதிரி, ஒரு பெரிய ஒரு எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஆனால் இதில் வந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளோட நாங்கள் உரையாடும் போதோ இல்லாட்டி பேசும்போது நாங்களை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது இப்போ இதில் வந்து அதாவது சிறிய கம்பெனி பெரிய கம்பெனி இல்லை, எல்லாரும் சரி. இப்போ எஸ்டி கொரியர் டாக்டர் அன்சரி எடுத்துக்கொண்டா ஒரு 15,000 எம்ப்ளாயி வச்சு அவர் ஒர்க் பண்ணுறார். ஆனால் நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டு பேசி கதைக்கலாம். இப்போ அதே போல தான் நீங்கள் இப்போ நான் என்னுடைய கம்பெனியில் வந்து இப்போ நான் எவ்வளவோ விதம் செய்துட்டு இப்போ சூரிக் ஏர்போர்ட்டில் நாங்கள் லொஜிஸ்டிக்கை பெரிய பிளேயராக செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்பயும் என்னோட தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.
அது இப்போ நாங்கள் இப்போ அந்த டைமில் நான் எங்களுடைய ஸ்டாஃப் இல்லாட்டி சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி யார் சேல்ஸ் இருக்கிறாங்களா, யார் நெட்ஒர்க்கில் இருக்கிறாங்களா, யார் குளோபல் பொறுப்பாக இருக்கிறாங்க, அவங்களை கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு என்னுடைய ஆஃபீஸில் வந்து 7 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் தான் முக்கியமாக, அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சோ, இட்டாலியோ, இல்லாட்டி துருக்கியோ, இல்லாட்டி ஒவ்வொரு நாடுகளில் இப்போ லத்தீன் அமெரிக்கா, ஸ்பெயின் எல்லாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேர். அப்போ அதே அந்த மாதிரி வரும்போது நாங்கள் எல்லாத்துக்கும் தமிழுக்காக தான் நம்ம முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் யாரும் கேள்வி கேட்காட்டி சரவணண்ணா முடிச்சுக்கலாம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்தி சென்ற அன்புக்குரிய பாசத்துக்குரிய திரு ராசமாணிக்கம் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற டத்து கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் திரு அன்சாரி அவர்களுக்கும், செக்ரட்டரியட் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியும் வணக்கமும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு 3 வீக்ஸ் தான் இருக்கு. இந்த 3 வாரத்தில் நீங்கள் முடிஞ்சுன்னா இந்த மாநாட்டை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட், உறவினர்கள், நண்பர்கள்ட்ட எல்லாத்துலேயும் பேசுங்க. முடிந்த அளவுக்கு எவ்வளோ பேர்த்த நீங்கள் கூப்பிட்டு வர முடியுமோ அவங்கள கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக நீங்கள் சொல்லிட முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ரோட் ஷோ இருக்கும். அந்த ரோட் ஷோவில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். நான் இருப்பேன், குணேஸ்வரர் இருப்பார், இறைமதி இருப்பார், ராசமாணிக்கம் எல்லாம் இருப்பாங்க, எல்லா துறையிலேருந்து இருப்பாங்க. எந்த கேள்வி இருந்தாலும் அவங்கள டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய ஃபோன் வந்து 24/7. நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துருங்க. மிஸ் கால் இருந்தாலும் நான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன். அது இந்த மாநாட்டுக்கு மட்டும் இல்லை, அது வந்து என்னோட இயல்பு. மிஸ் கால் இருந்தாலும் அவங்க நான் எப்பயுமே தொடர்பு கொள்வேன். அதனால் வந்து யார் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளாமல் கூடி குணேஸ்வரன் எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 65 பேர் கலந்து கொண்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். டாக்டர் பார்த்திபனும் மலேசியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார், அவருக்கும் மனமார்ந்த நன்றி. ராசமாணிக்கம்னா இதை சைட்டில் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. விஜயகுமார் வந்து போட்டிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து துபாயில இருந்து 4 கண்டெய்னர் எப்பயுமே எடுத்துக்கிட்டு 4லேருந்து 5 கண்டெய்னர் எடுத்துருக்காரு. எப்படி வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. அவர் நம்பர் நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நீங்கள் அவர் தொடர்பு கொள்ள பாருங்க. நன்றி. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய இன்குவரி போட்டுருங்க. நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேண்டாலும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணேன். சொன்ன எனக்கு ஓவர் 120 கண்ட்ரிக்கு எங்களுக்கு பார்ட்னர் இருக்கிறபடியா நான் அவர்களையும் உங்களுடைய நினைச்சு சொன்னால் எங்களோட இப்போ குளோபல் தமிழ் லொஜிஸ்டிக் நாங்கள் போகும்போது நீங்கள்லாம் எங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்துக்கிறீங்க ரைஸ்ன்ற ஒரு அமைப்போட. அதனால நாங்கள் உங்களுக்கு எப்படியும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாவது எல்லாரும் ஒரு கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த டைம் எடுத்து உங்களோட இணைஞ்சு கொண்டதுக்கு இப்போ அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. தவறுதலா ஏதாச்சும் லாஜிஸ்டிக்